காய்ஸ், இன்றைக்கி எனக்கு சீட் டே. அதனால் இன்றைக்கி வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல்னால புரோட்டா ஆர்டர் போட்டிருக்கோம். தர்பார் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கோம். கன்னியாகுமரி தர்பார் ரெஸ்டாரண்ட். ஆனால் ஆர்டர் போட்டது தர்பார் ரெஸ்டாரண்ட், ஆனால் வந்தது கவரில் வந்து சஹானா ரெஸ்டாரண்ட்னு போட்டிருக்கு. என்ன மேட்டர்னே தெரியல. இப்போ நான் உங்களுக்கு பில்லை கூட காட்டுறேன். நான் ஆர்டர் போட்டதில் அது காட்டுது பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டது வந்து தர்பார் ரெஸ்டாரண்ட். நான் ஆர்டர் போட்ட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இந்த வீடியோவில் வைக்கேன். தர்பார் ரெஸ்டாரண்ட்டு இதிலே போட்டிருக்கு பாருங்கள். கிளியராக தெரியுதா வீடியோவில்? தர்பார். ஆனால் கவர் இங்கே வந்திருக்கிறது வந்து சஹானா. இப்போது என்ன கூத்துன்னு எனக்கு தெரியலை. சரி இப்படி இந்த வீடியோ இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூ எல்லாம் பார்க்குறோம். இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஃபுட் பார்சல் ஓப்பனிங். என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னா 3 சால்னா வச்சுருக்காங்க. இது தர்பார்லேருந்து வந்தா இல்லை சஹானாலேருந்து வந்தான்னு எங்களுக்கு தெரியலை. அதனால் ஆர்டர் போட்டது வந்து தர்பார். இந்த கவரில் இருக்கிறது சஹானா. 13 புரோட்டா ஆர்டர் போட்டிருந்தோம். இப்போ உள்ள 13 புரோட்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஒரு புரோட்டா 20 ருபீஸ்னு இருந்து ஆஃபர் வந்து 250 ரூபாய்க்கு மேலே வாங்கினா 125 ரூபா ஆஃபர். ஸோ 13 புரோட்டா போட்டு 164 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. புரோட்டா சின்ன சைஸாக தான் இருக்குது. இது வந்து 20 ரூபான்னு சொன்னால் எவனும் சிரிப்பானலாம். ஆனால் 20 ரூபானா கொஞ்சம் பெரிய தோசை சைஸ்லேயாவது புரோட்டா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. நாங்கள் ஆர்டர் போட்ட மாதிரி 13 புரோட்டா இருக்குது. புரோட்டா நல்லா சூடாகவே இருக்குது. ஆனால் ரொம்ப அவளுக்கு அடிக்கலைன்னு நினைக்கேன். இந்த அடித்து தருவாங்கள்ல, அது தரல. இப்போது சால்னாவை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இந்த சால்னாவை நிறைய ஊற்றி புரோட்டாவில் ஊற்றி சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சால்னா ஊற்றுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். சால்னா நல்லா கட்டியோட, அது என்னது ஏதோ ஒரு பீஸ் வந்திருக்கு, சிக்கன் பீஸ். வாழ்க்கையில இன்னைக்கு தான் பீஸ் வந்திருக்கு. என் தம்பி சொல்கிறாங்க பன்னியா சிக்கன், வேற பன்னி இல்லை பள்ளியாண்டு பள்ளி ஏதோ ஒன்று காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம அடுத்த பார்சலை பிரிக்கிறோம். அடுத்த கவர் 3 ஊற்றிருந்தேன். பார்ப்போம் உள்ளே தான் கிடந்துன்னா டப்புனு ரிட்டர்ன் அனுப்பிட்டோம். கன்னியாகுமரியில் இதை சால்னா தான் சொல்லுவாங்க. சில ஏரியாவில் குருமா சொல்லுவாங்க. ஆனால் புரோட்டானா கன்னியாகுமரி மட்டும்தான். அது சில ஸ்பாட்டெல்லாம் உண்டு. சில ஹோட்டல் போனோன்னா புரோட்டா நல்லா இருக்கும். நான் சென்னையில் புரோட்டா தின்னு என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இப்போ இதையும் ஊற்றுவோம். இதில் அப்படி ஒரு பீஸ் ஒன்றும் இல்லை, வெறும் சால்னா மட்டும்தான் இருக்குது. இப்போ அடுத்த பீஸ், அடுத்த கவர் வெஜ்ஜு குருமாவா? இல்லை எல்லாமே நான்வெஜ் குருமா தான். வெஜ்ஜு குருமாலாம் வராது. இதுக்கு தகுந்த மாதிரி வாட வேண்டியதான். ஆமாம், இது தின்னுட்டு நாளைக்கு நான் 5 கிலோமீட்டராவது வாடினா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு இதில் மட்டும் தான் இது இருந்திருக்கு. சரி, ஆனால் ஏன்னா ஆர்டர் போட்டது தர்பார், ஏன்டா சஹானாலேருந்து வந்துன்னு தெரியலை. ஸ்விக்கி நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. அவசரத்தில் அங்கே வாங்கிட்டு வந்துருப்பாங்களோ, அப்படியே இருக்கலாமா? அவசரம் போட்டிக்கிட்டு அவசரத்துக்கு எதாவது பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆமாம், அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்களான்னு தெரில, என்னன்னு தெரியல. சரி, இனி புரோட்டாவை திம்போம். எப்போவுமே புரோட்டா திங்கும் போதில் ஸ்டார்டிங்கில் பிச்சு போட்டு திங்கணும். நான் வந்து இப்போ 3 புரோட்டா ஸ்டார்டிங் எடுக்கேன். என் தம்பிக்கு எத்தனை புரோட்டாலாம் இருக்கணும் உனக்கு பார்ப்போம். நீ கேமரா எப்படி எதிர்த்து பேச ஒரு மரியாதை இல்லை பிரதருக்கு. எவ்வளோ வைக்கணும் சொல்லு. 4. இனி வந்து பிச்சு போடுறோம். புரோட்டாவை பிச்சு போட்டுப்போம்.
பிச்சு போட்டு கிரேவியை ஊற்றி அதை குளிப்பாட்டினா தான் பீஸ். நான் பீஸ் எடுத்து வாங்குவே. என்ன வேண்டாம், பீஸ் எடுத்துரு. உனக்கு என்ன பீஸ்னு தெரியல, இருக்கட்டு. பீஸ் வந்து அப்புறம் லாஸ்ட்டாக காட்டுறேன். அவ்வளோதான். இனி சாப்பிட்டுட்டு வேணா ஒரு பீஸ் தின்னு பார்க்கலாம். கிரேவி கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. சால்னா கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. மற்றபடி புரோட்டா பக்கா. ஆனால் இது வந்து 20 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை. ஒரு புரோட்டா சைஸு எல்லாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கைஸ் கடைசியாக ஃபுல்லாக வலிச்சு தின்னாச்சு. 5 புரோட்டா தான் வயிற்றுக்குள்ளே இறங்கிச்சு. தம்பிக்கு வந்து 4 புரோட்டா. இன்னும் மீதி இவ்வளோ இருக்குது. சால்னாவும் இருக்குது. ஏன்னா எங்கள் வீட்டில் கொரக்கடையில் ஒன்று ஒரு ஜீவன் உண்டு. அதுக்கு வந்து சிக்கன் பீஸா மட்டன் பீஸான்னு தெரியல. அதை கொடுத்துட்டு நிறைவு பண்ணுறேன். இனி போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவ்வளோதான். நன்றி. see you. டாட்டா. பாய் பாய்.